ஷர்மிளா வணக்கம். நேற்று தினம்தான் தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றக்கூடிய நிலையில்தான் அமைச்சரவை அவர்களுக்கான 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற அன்றைய தினமே. அதற்கு பிறகு அவர்களுக்கான இலாக்கா ஒதுக்கப்படாமல் இருந்த நிலையில்தான் நேற்றைய தினம் 9 பேர், முதலமைச்சர் விஜய் உட்பட மொத்தம் 10 பேருக்கான துறைகள் நேற்று ஒதுக்கப்பட்டது. அதில் முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை, மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன் உள்ளிட்ட துறைகள் வழங்கப்பட்டன. அதே போன்று அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறையும், ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சித்துறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக மற்ற அனைத்து 9 பேர், அதாவது ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், வெங்கட்ராமன், சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா என விஜய் உள்பட 10 பேருக்கு அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக அமைச்சரவை விரிவாக்கம் எப்போது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு 5 எம்எல்ஏக்கள் கொண்ட காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படுகிறது. இதில் 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இருக்கிறார்கள். அந்த 5 எம்எல்ஏக்களில் யாருக்கு அமைச்சர் அவையில் இடம்பெற போகிறார்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு தான் தற்போது எழுந்திருக்கிறது. அது மிக முக்கியமாக தற்போது 3 பேர் 2 துறைகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு தான். காங்கிரஸை சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 பேர் மட்டுமே அமைச்சரவையில் பங்கு பெற வாய்ப்பு இருக்கின்றது. அந்த 2 பேர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதில் 3 நபர்களுடைய பெயர் அடிபடுகிறது. 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 மொத்தம் 5 பேர் இருக்கிறார்கள். அது 3 பேர் 2 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் கிளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார், அவர் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். அதே போன்று அவருக்கு அமைச்சரவையில் இடம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இன்னொருவர் யார் என்பதற்கு தான் தற்போது போட்டி இருக்கிறது. மற்றொரு யார், விஸ்வநாதன், அதாவது மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதன் அல்லது தாரகை கத்பட் ஆகிய 2 பேரில் யாருக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் அவர்களுக்குள்ளாக போட்டி என்பது இருக்கின்றது. அது யார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார், அவர் அமைச்சரவையில் பங்கு பெற்றால் அவர் வகித்து வரக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பு என்பது வேறு ஒருவருக்கு, மற்ற ஒருவருக்கு, அந்த 5 பேரில் வேறு ஒருவருக்கு வழங்கப்படும் என்றுதான் ஏற்கனவே நிபந்தனை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் அமைச்சர் இடம் பெற்றால் அவர் வகித்து வரக்கூடிய அந்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பு என்பது வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படும். அதற்கு உடன்பட்டுதான் அவர் அமைச்சரவையில் பங்கெடுக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதுவும் உறுதியான தகவல் விரைவில் வெளியாகும் என்று பார்க்கப்படுகிறது. அதுபோக மற்ற 2 பேரில் யார் ஒருவர், இன்னொரு ராஜேஷ்குமார் தவிர்த்து இன்னும் ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? அதற்கு 2 பேர் போட்டி போடுகிறார்கள். அவர்கள்தான் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் மற்றும் மேலூர் தொகுதியில் போட்டியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன். இவர்கள் இருவரில் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகிறது என்பதுதான் ஒரு போட்டியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒன்று. மற்றொன்று மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நேற்றைய தினம் அமைச்சர்களுக்கான இலாக்கா துறைகள் ஒதுக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான துறைகள் எல்லாமே இன்னும் ஒதுக்கப்படவில்லை. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது போக்குவரத்துறை, வருவாய்த்துறை, அதே போன்று உயர்கல்வித்துறை உள்ளிட்ட மிக முக்கியமான துறைகள் இன்னும் யாருக்கும் ஒதுக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த துறைகளில் மிக முக்கியமான துறை ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு வழங்கப்படும் என்பது போல் இல்லாமல் முக்கிய துறையை காங்கிரஸ் கேட்பதாக கூறப்படுகிறது. வருவாய்த்துறை, உயர்கல்வித்துறை, அதே போன்ற போக்குவரத்துறை, இது போன்ற முக்கிய துறைகள் காங்கிரசுக்கு வழங்கப்படக்கூடிய 2 அமைச்சர்களுக்கான அந்த இடங்களில் 2 அமைச்சர்களுக்கும் மிக முக்கியமான துறைகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு வலுவான கோரிக்கை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறார்கள். அதுதான் அமைச்சர் விரிவாக்கத்திற்கு தாமதமாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே 9 அமைச்சர்கள் அவர்களுக்கான துறை ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்களுக்கு பிறகுதான் அது நடந்தது. அது ஒரு தாமதம் என்று சொல்லப்பட்டது. மற்றபடி மற்ற அமைச்சர் விரிவாக்கம் என்பது அடுத்த 2-3 நாட்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதில் 25-30 அமைச்சர்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இதெல்லாம் முடிந்து அடுத்த வாரம் அமைச்சரவை கூட்டம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கூடிய சூழ்நிலையில் தற்போது புதிய அரசினுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் அடுத்த வாரம் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் களையப்படுவதற்கான தீவிர நடவடிக்கை தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். ஒன்று, காங்கிரஸில் 2 பேரில் யார் ஒருவர், ஏற்கனவே ராஜேஷ்குமார் உறுதியாக நிலையில் மற்ற 2 பேரில் ஒருவர் யார் என்ற ஒரு தீவிர ஆலோசனை போய் கொண்டிருக்கிறது. அதே போன்று அவர்களுக்கு என்ன துறை வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய துறை குறித்தும் தீவிர ஆலோசனை போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முடிவுற்ற பிறகுதான் அமைச்சர் விரிவாக்கம் நடைபெற்று அடுத்த வாரம் தமிழக வெற்றி கழகம் புதிய அரசினுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. கிட்டத்தட்ட 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு மிக முக்கியமான துறை ஒதுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் என்ன துறை ஒதுக்கப் போகிறார்கள், மற்ற தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு மற்ற அந்த அமைச்சர் இடம்பெற போகிறார்கள் யார், அவர்களுக்கான துறைகள் என்ன என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. ஷர்மிளா.